மேல் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நினச்சதில்ல. ஆனால் போய் படித்தேன். படித்ததுக்கப்புறம் அந்த மேல் நர்ஸை கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தொழில் வேறையாச்சு. என்னென்னா ஒரு டான்ஸராக மாறணும்னு நினச்சேன், டான்ஸராக முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைட்டராகனு நினச்சேன், ஃபைட்டர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணல, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு தான். அப்புறம் பிஸ்னஸ் பண்ணேன். நீங்கள் ஃபைட் மாஸ்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக குத்துவார்னு நினைக்கிறீங்க. ஃபைட் மாஸ்டர் தான் சேஃப்டி பார்த்து குத்துற ஆளுங்க. அன்னியன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த அன்னியன்னு ஒரு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சீக்வன்ஸ். ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு அந்த படம் அப்படி எடிட்லாம் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஓகே மாஸ்டர் இந்த மாதிரி ஃபைட்டு இன்னொரு படத்தில் நம்ம எதனா பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை மாஸ்டர், பண்ணவே முடியாது அப்படின்னு. அவர் சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டு ஒன்று சொன்னார், நீங்கள் உங்களை மட்டும் பாதுகாத்துக்கிறது கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் பாதுகாக்கணும் ஒரு ஆக்ஷன் டைரக்டருங்கிறவங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு எதுவும் அடிபட்டுறக்கூடாது, பக்கத்தில் நின்று கேமரா பிடிக்கிறவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாது, எதிர்த்தாப்பில் நிற்கிற ஆக்டர்ஸுக்கு அடிபட்டுறக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கு தான் அந்த 5-6 வருஷங்கள். இது எல்லாமே கற்றுக்கிற பீரியட், அந்த அசிஸ்டன்ட் பீரியட் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகும். இப்போ நீங்கள் வயலண்ட்னு வேர்டுனா இந்த காலத்தில் வயலண்ட்னு வந்திருக்கு, டேட்டிங்னு வந்திருக்குது, லீவ் டுகெதர்னு வந்திருக்குது. அந்த காலத்தில் அது இல்லைல்ல. இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு ஃபைட்டை யோசிக்க மாட்டோம், ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு ஃபைட் யோசிக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அங்கே தீர்மானிக்கிறது என்ன, ஒரு கதையும் கதாபாத்திரம் தான் தீர்மானிக்கும். ஸோ அந்த கதை கேட்ட உடனே அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் யோசிக்க வேண்டியதான். ஒரு விவசாயி என்ன ஃபைட் பண்ணுவார், ஒரு அந்த விவசாயி வந்து வீரமானவரா இல்லை சாதுவானவரா. மாலைமலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஸ்டென்ட் டைரக்டர் அண்ட் ஆக்டர் சில்வா சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா சூப்பர் சார். அதாவது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சார்? ஆமாம். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக அங்கே மேல் நர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இல்லை, நான் விஜயா ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க். விஜயா ஹெல்த் கேரில் நீங்கள் ஒர்க் பண்ணி, ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணி. ஓகே. ஸோ மேல் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீரியடில் நீங்கள் நினச்சிங்களா லைக் நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகணும்னு? இல்லை, அது அப்படி அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸே இல்லை பிரதர். நான் தான் சொல்கிறேன், ஒரு நமக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சு வந்தால் போதும் அப்படின்னு தான் நினச்சது. அங்கே விஜய் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிது, அங்கே வார்ட் பாயில் இருந்தேன். வார்ட் பாயிலேருந்து மேல் நர்ஸுக்கு படிக்கேன், ஸ்டாண்டில் போய் படித்தேன். அங்கேருந்து சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்த்துக்கிட்டு ஒரு டாக்டரோட அசிஸ்டண்ட் ஆனேன். அப்புறம் அங்கேருந்து டான்ஸராக ட்ரை பண்ணேன். ஏன்னா இது நிறைய இடத்துல சொல்லிட்டேங்கிறதுனால இப்போ அங்கே இருந்து எதுவுமே இப்போ நினச்சதில்லை. நான் வந்து நர்ஸாகனு நினச்சதில்லை, மேல் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நினச்சதில்லை. ஆனால் போய் படித்தேன். படித்ததுக்கப்புறம் அந்த மேல் நர்ஸை கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தொழில் வேறையாச்சு. என்னென்னா ஒரு டான்ஸராக மாறணும்னு நினச்சேன், டான்ஸராக முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைட்டராகனு நினச்சேன், ஃபைட்டர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணல, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு தான். அப்புறம் பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைட்டு இழுத்துச்சு, மறுபடியும் ஃபைட்டர் ஆனதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். நடித்ததுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் ஆயாச்சு. ஃபைட் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன நினச்சோம், இப்படி தான் வருவோம்னு நம்ம நினைக்கலையே. ஓகே ஓகே, வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சார். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது சொல்லுவாங்களே நர்ஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். ஆக்சுவலாக இங்கே ஒரு பார்வை இருக்குது சார், தெரியுமா? ஸ்டென்ட் டைரக்டர் அண்ட் ஸ்டென்ட் மேன்லாம் வந்து பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ரகடான ப்ராசஸ் பாவங்கலாம். அவங்க வந்து ரியல் லைஃப்லையுமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேமேனாக எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தா ஒரு மேல் நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிங்க, ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயம். நர்ஸ் தாங்க நல்லா குத்துவாங்க. இது என்னது இது? எத்தனை நர்ஸ் எனக்கெல்லாம் வந்து நர்ஸ்லாம் வந்து எப்படி தெரியுமா, ரொம்ப அழகாக பொறுமையாலாம் குத்திருக்காங்க. நீங்கள் ஃபைட் மாஸ்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக குத்துவார்னு நினைக்கிறீங்க. ஃபைட் மாஸ்டர் தான் சேஃப்டி பார்த்து குத்துற ஆளுங்க. ஓகே. ஸோ அந்த பார்வையை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? என்னன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி எப்போதுமே வில்லன் தரமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் பழகிடுச்சிங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பழகிடுச்சு. நான் ரொம்ப நாள் அது நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு பேசுறதுக்கு பயப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் சித்திரை செவ்வானம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய நிறைய லேடிஸ்லாம் பார்த்து பயந்து விடுவாங்க. நமக்கு பிகினிங்கில் ஒரு மாதிரி தெரிஞ்சது, அப்புறமா பார்த்தா ஓகே நம்ம தொழிலை பார்த்துட்டு. இப்போ போலீஸ்காரரை பார்த்தா நிறைய பேர் பேசுறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தா நிறைய பேர் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அது எதுக்குன்னு தெரியாது. போலீஸ் ஆஃபீஸர் அவங்க டியூட்டி பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் பார்த்தோன்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு சித்திரை செவ்வானம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி, ஒரு இமோஷனலான ஒரு ஆள் இவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதே பயந்த நிறைய லேடிஸ் பேசுனாங்க. நிறைய லேடிஸ், சார் எப்படி சார் இப்படி ஒரு படம் பண்ணீங்க அப்படின்னு நிறைய லேடிஸ் நம்மகிட்ட பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். ஸோ அவங்க பார்க்குற அந்த 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 அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மாற்றமாக தெரியுது இல்லையா? ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன்னா எனக்கு வந்து ஸ்டென்ட் மேனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். சார், ஒரு
ஸ்டென்ட் கோரியோகிராஃபருக்கு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கதையை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஓவராலாக உங்களுக்கு வந்து ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்த படம் பண்ணலான்னு முடிவு பண்ணுவீங்களா, இல்லை ஆர்எல்ஸ் வந்து அந்த ஸ்டென்ட்டுக்கு முன்னாடி பின்னாடிக்கு உள்ள விஷயங்கள் மட்டும் போதுமா? இல்லை சார், நம்மளுக்கு அதாவது அது டைரக்டர் தான் டிசைட் பண்ணுறது. என்னென்னாச்சுன்னா நான் பெரும்பாலும் கேட்கச்சில சார் கொஞ்சம் முழுசாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். என்னென்னா அந்த கதாபாத்திரமாக மாறலாம், கதாபாத்திரமாக மாறி அதை பற்றி யோசிக்கலாம். பெரிய டைரக்டர் வந்து இந்த சீக்வன்ஸுக்குள்ள இப்படி மட்டும் பண்ணியிருக்க மாஸ்டர், அந்த இப்போ கேரக்டர் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. பட் நிறைய டேரக்டர்கிட்ட முழு கதை கேட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும் சார். நம்மளுக்கு கேட்டால் அது கூட இன்வால்வ் ஆகி நம்ம ஒர்க் பண்ணலான்னு ஆசைப்படும். முழு கதை கேட்டுட்டு தான் பண்ணுறது பிடிக்கும் சார். ஓகே. ஸோ இன்னொரு சில விஷயங்கள், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல சார். இந்த ஸ்டென்ட் டேரக்டர் ஆகிறது அப்படிங்கிறது முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டென்ட் மேனாக இருக்கணும், அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர், அதுக்கப்புறம் தான் டேரக்டர் ஆக முடியும். ஸோ இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்குது சார்? இல்லை சார், நமக்கு நீங்கள் ஒரு வேலையில் அந்த வேலையினுடைய எக்ஸ்ட்ரீம் போய் தொடணும் அப்படின்னாச்சுன்னா எந்த வேலையிலுமே நீங்கள் எடுத்த உடனே எக்ஸ்ட்ரீம் லெவல் தொட முடியாது. எல்லா வேலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி வியாபாரம் பண்ணனாலும் அந்த அரிசி எங்கேருந்து வாங்கணும், எப்படி விற்கணும், விற்கும்போது நடுவில் எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இல்லை ஒரு கம்பல்சரி 5 வருஷம் வந்து இல்லை இது எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே ஒரு தொழிலுடைய உச்சக்கட்டத்தை நீங்கள் பிடிக்கிறதுக்கான டைமை தான் நான் சொல்கிறேன். எல்லா பிஸ்னஸ்லையும் நீங்கள் உடனே தொற்ற முடியாது. எல்லாமே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் பாடுபடணும். அந்த பாடுபட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த தொழில் நுணுக்கங்கள் தெரியும். அதுக்காகத்தான் அது. ஓகே. இப்போது டிரைவிங் லைசன்ஸ் போடுறீங்க, அடுத்த நாளே டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்களா என்ன உங்களுக்கு? புரியுது. இல்லை, அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க, ஒரு எல்எல்ஆர்னு ஒன்று கொடுப்பாங்க. அது என்னென்னா நீங்கள் கற்றுக்கிறது பீரியட், லேர்னிங் பீரியட் இல்லையா? அந்த மாதிரி இந்த 5 இயர்ஸு 6 இயர்ஸு 7 இயர்ஸுங்கிறது எல்லாமே லேர்னிங் பீரியட். நீங்கள் எல்லாம் கற்றுக்கணும். என்னென்னா நீங்கள் உங்களை மட்டும் பாதுகாத்துக்கிறது கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் பாதுகாக்கணும். ஒரு ஆக்ஷன் டைரக்டருங்கிறவங்க, ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு எதுவும் அடிபட்டுறக்கூடாது, பக்கத்தில் நின்று கேமரா பிடிக்கிறவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாது, எதிர்த்தாப்பில் நிற்கிற ஆக்டர்ஸுக்கு அடிபட்டுறக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கு தான் அந்த 5-6 வருஷங்கள். இது எல்லாமே கற்றுக்கிற பீரியட். அந்த அசிஸ்டன்ட் பீரியட் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகும். சூப்பர் சார். ரொம்ப வைலன்ஸாக இருக்குப்பா படம் அப்படின்னு அதிகமாக இந்த வேர்டு வந்து ரீசெண்டாக பேச ஒரு படம் சொல்லுங்கள் சார். எனக்கு வயலன்ஸ் படம் சொல்லுங்கள். ஓகே. அனிமலாக இருக்கட்டும். நான் இந்த அனிமல் படம் நல்ல ஹிட்டாக ஓடிச்சுல சார்? ஹிட் படம் தான், அதுதான் சொல்கிறேன். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் சைடு வந்து பார்க்கும்போது வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் முன்னாடியிலேருந்து இந்த வைலன்ஸ் இல்லை ஹிட்டு ஓடுது இல்லை சார். ஹிட் படம் ஓடுது கமர்ஷியலாக. ஓகே சார். இல்லை கமர்ஷியல்னாலும் ஃபேமிலி. இப்போது வேறு படம் சொல்லுங்கள், வயலண்ட்டுங்கிறது எனக்கு இப்போ சொல்லுங்கள். என்னென்னா ஓடுது இல்லை சார், படம் ஓடுது இல்லை சார். சார் ஒரு வில்லன் அறிமுகம் சார். ஒருத்தரோட தலை துண்டா போகுது, அந்த தலை துண்டானதுக்கப்புறம் கழுத்துல இருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. அந்த பிச்சுக்கிட்டு அடிக்கிற இது வில்லனோட மூஞ்சில படுது. ஓகேங்களா? மூஞ்சில பட்டு அந்த ரத்தம் அந்த பாடி அப்படி கீழே சரியுது. இப்போ வில்லன் அப்படி சிரிச்சுக்கிட்டு இன்ட்ரடக்ஷன் ஆகுறாரு. இந்த படம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கேப்டன் பிரபாகரன், மன்சூர் அலிகான் சாரோட இன்ட்ரடக்ஷன். ஆமாம், சரிங்களா? இது வயலண்ட் இல்லையா சார்? அதை தான் நானும் கேட்குறேன் சார். எல்லா இடத்துலையுமே இருக்குது சார். அது நீங்கள் திடீர்னு இப்போ அனிமல் படம்னு சொல்கிறீங்க, அனிமல் படம் ஒன்றும் ஓடாமல் இருந்திருக்கணும். ஐயோ வயலண்ட்டுப்பா அந்த படம் பார்க்கக்கூடாதுன்னு ஓடாமல் இருந்திருக்கணும் இல்லையா? பட் ஓடுது இல்லை. கண்டிப்பாக. வயலண்ட்டுங்கிறது என்னென்னா சும்மா என்ன எனக்கு அது அந்த வயலண்ட்டுங்கிற இல்லை, நான் அதை வந்து நான் தவறாக நான் சொல்ல. இப்போ இந்த வேர்டு அதிகமான ரீசன் ஏன்னா அதிகமாக வாண்டடாக வைக்கக்கூடிய சீக்வன்ஸாக அதனால அந்த வார்த்தைகள் வருதா சார்? ஏன்னா முன்னாடிலேருந்து நம்ம ஆக்ஷன்ஸை வந்து நம்ம பார்த்து பழகிருக்கோம். நீங்கள் சொல்லி தான் நான் இப்போ இது அதனால தான் நான் தடுமாறுறேன் அந்த பதிலுக்கு. அப்படி வயலண்ட்டுங்கிறது நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ கழுத்தை வெட்டி அதை ரத்தம் பீசி அடிக்கிறது நான் சொல்லிட்டேன். அந்த சீக்வன்ஸ் இப்படி இருக்கு சார், நீங்கள் அதை வயலண்ட் இல்லைன்னு சொல்லலையா சார் அப்படின்னு. அதுதான் சார் நான் சரி. என்னுடைய விஷயம் என்னென்னா முன்னாடிலேருந்தே நம்ம வந்து இந்த ரத்த காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம், வைலன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். சண்டை காட்சியில் விரும்பக்கூடிய மக்களாக தான் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே சண்டை காட்சி உள்ள படத்துக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே விஜயகாந்த் சாரோட ஃபைட்லாம் பார்த்து சண்டை காட்சினாலே விஜயகாந்த் சார் தான்ப்பா அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ சமீப காலங்களாக வந்து இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா ஒரே வைலன்ஸாக படம் வந்துக்கிட்டே இருக்கு, அதிக வைலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வேர்டு இருக்கு. அந்த காலத்தில் அந்த வேர்டு வந்திருக்காது தமிழ். தமிழ் அப்படித்தான் நம்ம சொல்லணும், வேற என்ன சொல்றீங்க? நீங்க வேர்டை தான் சொல்றீங்க. புரியுது சார். இந்த சீன் இவ்வளவு வயலண்டா தேவையானு நீங்க கேட்டீங்கன்னா நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நீங்க வயலண்ட்னு வேர்டுனா இந்த காலத்துல வயலண்ட்னு வந்திருக்கு, டேட்டிங்னு வந்திருக்குது, லீவ் டுகெதர்னு வந்திருக்குது. அந்த காலத்துல அது இல்லைல்ல. புரியுது. மேபி அப்படி இருக்கலாம். புரியுது. அந்த கன் எக்ஸ்ப்ளோர் அதிகமா இருக்கறனால அப்படி மாறுதா தெரியல. நீங்க இந்த வேர்டு வயலண்ட் அப்படிங்கிறது இல்ல கன் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால கன்னு சுட்டா உடனே வயலண்ட்
ஏன்னா நிறைய இல்ல சார் நான் அப்படின்னா விக்ரம் படத்தையும் நீங்க சொல்லிருக்கணும். அதுதான் சொல்ல வந்து கைதி படத்தையும் சொல்லிருக்கணும். வயலன்ஸ் வருஷலாம் சொல்ல வரேன் சொல்லியாதே. அதுதான் சார் அனிமலா இருக்கட்டும், கைதியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கைதியில வந்துச்சு, அதுக்கப்புறம் ராக்கி படங்கள் இது மாதிரி படங்கள்ல வந்து இந்த கன் எக்ஸ்ப்ளோர் அதிகமா பண்ணாங்க. அண்ட் என்னன்னா இல்ல சார் அப்ப சொல்லலையே, கைதி படத்துக்கு சொல்லலையே, வயலண்ட் பிலிம்னு சொல்லலையே யாருமே. அது இனிஷியலா இருந்தனால சொல்லியோ இது என்னங்க இது போங்க இருக்கு நீங்க சொல்றது. நீங்க கேள்வியா கேக்குறேன். விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுலயும் சொல்லலையே. புரியுது. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களா ராக்கின்னு ஒரு படம், ராம்போன்னு ஒரு படம் சொல்லிங்க, அதெல்லாம் மிஷின் கன் அடிச்சு அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் முன்னாடியே அடிச்சிருக்காரு, டன்னு சுட்டிருக்காரு. அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் சுட்டதெல்லாம் இவ்வளவு இருக்குது. மேட்ரிக்ஸ்னு ஒரு படத்துல சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு லாரி அள்ளிட்டு போவாங்க எம்டி புல்லட்டை. மேட்ரிக்ஸ் புரியுது. அது கண் சுட்டதுனால வயலண்ட்னு கிடையாது. காட்சிகள் வயலண்டா இருந்துச்சுன்னா அது பேசுவாங்க. காட்சிகள் வயலண்டா இருக்குது. ஏங்க நம்ம ஊர் படத்தை விட வெளிநாட்டு படங்களை ரசிச்சு பாக்குறாங்க சார். ரிவெஞ்ச்னு ஒரு படம், ராங் டர்ன்னு ஒரு படம், இதெல்லாம் பார்த்துட்டேன். ஷா, ஈவில் டெட்டு, கை மட்டும் தனியாக வெட்டி போகும், இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு சார். இப்போ இல்லை சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் சார். புரியுது. பட் வயலண்ட்னு சொல்றது எதை வச்சு சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம பேசலாம். அது இப்போ நீங்க அனிமல்னு மொட்டையை சொல்றீங்க, அனிமல்னு ஓடிடுச்சேன், சூப்பரா ஓடிச்சேன். அந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் கேள்விப்பட்டேன். கலெக்ஷனாக நல்லா தான் சார் இருந்துச்சு. பட் ஆனால் டாக்கா அதிகமாக கிரியேட் ஆனிச்சு. நான் அந்த ஒரு படம் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த படத்தை நான் சொன்னேன். ஓகே ஃபைன். ஸோ எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஜென்ரேஷன் மாற மாற அதுவும் மாறுங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். இப்போ ஒரு படம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த படத்துக்காக நம்ம ஓகே ஸ்ட்ரென்த்தாக இப்படி தான் பண்ண போகிறோம். கேரக்டர் சொல்லிட்டாங்க, ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர். பட் ஆனால் ஸ்ட்ரென்த்தாக சில இடத்துல வந்து அவர் எவால்வ் ஆகுறாரு அப்படிங்கும்போது நீங்கள் ரிசர்ச்சாக என்னென்ன விஷயங்கள் சார் எடுப்பீங்க? இல்லை முதல்ல அந்த கேரக்டர் தான் சார். கேரக்டர், கதைக்கு, இதெல்லாம் இப்போது ஒரு அதான் நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண ஒரு விவசாயி சண்டை போடுறான்னு வந்துருச்சு. இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு ஃபைட்டை யோசிக்க மாட்டோம், ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு ஃபைட்டை யோசிக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அங்கே தீர்மானிக்கிறது என்ன? ஒரு கதையும் கதாபாத்திரம் தான் தீர்மானிக்கும். ஸோ அந்த கதை கேட்ட உடனே அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் யோசிக்க வேண்டியதான். ஒரு விவசாயி என்ன ஃபைட் பண்ணுவார், அந்த விவசாயி வந்து வீரமானவரா இல்லை சாதுவானவரா, அப்போ சாதுவானவருக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் பண்ணலாம். அப்படி தான் சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் தீர்மானிக்கிறது. ஓகே, நிறைய ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா சார்? ஸோ அப்படிங்கும்போது ஸ்டண்ட் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து டக்குன்னு பிடிச்சிப்பாங்கப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து ஓவராக நம்ம வந்து ரிஹர்சல் தர தேவையில்ல அப்படின்னா அது யார் இருப்பாங்க? எல்லாரும் இப்போ பெரும்பாலும் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க சார். இப்போ எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா சினிமாவுக்குள்ளே போகணுன்னா நம்ம ஃபுல் ப்ராக்டிஸில் போகணும், ஃபுல் ஃப்ளெட்ஜில் போகணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் எடுத்துக்கோங்க, நல்லது. அவர் அவ்வளோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இங்கே உள்ளே வரும்போது எல்லாமே தேவைப்படுது. ஒரு டைலாக் பேசுகிறதோ, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோ, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாம் கூத்துப்பட்டறை இருக்குது, ஸ்டண்ட் கிளாஸ் இருக்குது, டான்ஸ் கிளாஸ் இருக்குது இல்லைங்களா? எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இப்போ எல்லாருமே அம்மா சார் நான் இது இப்படி பண்ணிடுறேன், ஓகே டக்குன்னு இப்போ எல்லாம் கேப்சர் ஆகிடுதுங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு விஷயங்கிறது இப்போ மாறிட்டு தான் இருக்குது. நிறைய ஸ்ட்ரென்த் எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ரென்த்துங்கிறது சேஃப் ஜோனுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நல்லா பார்த்து சேஃபாகவும் பண்ணணும். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் பண்ண படங்களே எந்த ஸ்ட்ரென்த்தை சொல்லுவீங்க? ரிஸ்க்காக இருக்குது, பார்த்து பண்ணணும்னா ஃபியூச்சர். அது இனிமேல் பண்ண போகிறத பற்றி யோசிக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரிஸ்க்காக இருக்குது பார்த்து பண்ணணும்னு யோசிக்கணும்னா இனிமேல் தான் யாராவது சொல்லணும் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை இன்னொரு தடவை பண்ண முடியுமான்னு நான் கேட்டிருக்கேன் என்னோட பீட்டர் ஹெயின் ஃபைட் மாஸ்டர் கிட்ட. அன்னியன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த அன்னியன்னு ஒரு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சீக்வன்ஸ். ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு அந்த படம் அப்படி எடிட்லாம் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஓகே மாஸ்டர் இந்த மாதிரி ஃபைட்டு இன்னொரு படத்தில் நம்ம எதனா பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை மாஸ்டர், பண்ணவே முடியாது அப்படின்னு. அவர் சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டு ஒன்று சொன்னார், இதை விட பெஸ்ட்டாக பண்ணுவோண்டா அப்படின்ட்டு போயிட்டார். ஓகே, நான் இது வரைக்கும் அப்படி தான் பிரமிப்பாக பார்க்குறது அந்த படம் தான், அன்னியன் தான். எப்போதுமே சொல்லுவாங்க சார், டைரக்டர் வந்து எகெயின் அந்த படத்தை பார்க்கும்போது நான் பார்த்தா ஓகே இது எண்ட் ஆஃப் த டே இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் தோணிகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் சீக்வன்ஸை பார்க்கும்போது எந்த சீக்வன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம்? எல்லா சீக்வன்ஸும் தோணிக்கிட்டே இருக்கும் சார். ஓகே, தோணிக்கிட்டே இருக்கும், இது இப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிட்டு இருக்கலாம். கமல் சாரே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும், அது இன்னும் பண்ணிருக்கலாம்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லாருக்குமே அது இருந்துகிட்டே இருக்கும் சார். என்னன்னா அது செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குறைபாடு தெரியும். ஆடியன்ஸாக பார்க்குறப்போ அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு போயிடுவாங்க,
சம்டைம்ஸ் நம்மளுக்குள்ள இதை கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, எல்லா ஃபைட்லேயுமே தோணும். அப்படி தோணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தோணும் இந்த இடத்துல இது பெட்டராக பண்ணுங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைட்டை இப்போ பார்க்குறப்போ ஐயோ அதை இன்னும் இப்படி நல்லா பண்ணியிருந்துக்கலாம்ல அப்படின்னு தோணதான் செய்யும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எழுதுகிற எழுத்தே அப்படி தான். இன்றைக்கி எழுதி முடிச்சுட்டு அடுத்த வாரம் எடுத்து பார்த்தோன்னா ஐயோ இது நல்லா இல்லை புதுசாக எழுதும் அப்படி தான் தோணுமோ ஒழிய அது ஓகே அப்படின்னு நம்ம என்றைக்குமே உட்கார மாட்டோம். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பீப்புளாக இருந்தால் அது வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ டெக்னிக்கலாக அதிகமாக நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு ஸ்டென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது சார்? எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுதுங்க. டெக்னிக்கலாக எக்யூப்மெண்ட் வைஸ் இப்போ என்னென்னாச்சுன்னா டெக்னிக்கல்னு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவோ ஒரு க்ரைனோ ஏதோ ஒன்று வந்திருக்குது புதுசாக, நம்ம ஊரை வந்து சேர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் 2 வருஷம் ஆகும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு அமெரிக்காவில் எதை வச்சு ஷூட் பண்ணுறாங்களோ அது, ஃப்ரான்ஸில் இன்னைக்கு எதை வச்சு ஷூட் பண்ணுறாங்களோ அதை நம்ம உடனே இங்கே ஷூட் பண்ணலாம். ஜெர்மனியில் இன்றைக்கி தான் ஒரு புதுசாக ஒரு கேமரா வந்திருக்கு, ஒரு லென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இம்மிடியட்டாக அடுத்த நாள் நம்ம இந்த ஊரில் ஷூட் பண்ணலாம். அந்த லெவலுக்கு நம்ம ஊர் சினிமா துறை வந்து முன்னேறிடுச்சிங்க. ஓகே, கேமராமேன் அண்ட் ஸ்டண்ட் டைரக்டர் இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் சார்? நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம் சார். ஒரு டைரக்டரா ஆக்ஷன் டைரக்டரா என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்கிறது எல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வர்ற ஒரே ஒரு மனிதர் கேமராமேன் தான். நான் வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிடுவேன் கேமராமேன் சைடுக்கு. சார் இப்படி இருக்கணும் சார், இது வந்துட்டு கொடுத்துருங்க சார், நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம காட்டுறது என்ன மிஞ்சி போனால் 2 பஞ்சு 2 கிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை வெரைட்டி லைட்டில் வெரைட்டி ஆங்கிளில் எடுத்து கொடுக்குற ஒரே ஆள், அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பேர் வாங்குறோம். நான் இது வந்து ஒர்க் பண்ணுற எல்லா கேமராமேனுக்கும் டெடிகேட்டட். ஏன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபைட்டுங்கிறது வெறும் சண்டை போடுறதுல மட்டுமே கிடையாது, முழுக்க கேமராவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ, கண்டிப்பாக நன்றி. நிறைய விஷயங்கள் உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் கேட்டீங்க, நிறைய விஷயங்கள் வெளியாக இருக்குது, நம்மளால் சொல்ல முடிஞ்சிருக்குது. சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.